Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மல்டிபிள் டிவைசஸ்க்கு நடுவுல ஃபைல்ஸை எப்படி ஷேர் பண்ணலாம்ங்கிறதுக்கு ஒரு 3 ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பத்தி தெரியாதவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first option பார்த்தோம்னா share drop. So share drop அப்படிங்கிறது ஒரு வெப் அப்ளிகேஷன். ஸோ இந்த வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி, இந்த சைட்டை யூஸ் பண்ணி P2P ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், பியர் டு பியர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சேம் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய மல்டிபிள் டிவைசஸ்க்கு நடுவில் நம்ம ஃபைல்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு பிசியில் ஏற்கனவே ஷேர் ட்ராப் ஓப்பன் பண்ணியாச்சு. சேம் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிற இன்னொரு டிவைஸ், அதாவது நம்மளுடைய மொபைல்லையும் பார்த்தோம்னா ஷேர் ட்ராப்பை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஒன்ஸ் ஓப்பன் பண்ண கையோட சேம் ரூமில் தான் நமக்கு இருக்கிறதுனால, சேம் நெட்வொர்க்கில் இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளுடைய டிவைஸும் பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆயிரும். அப்போது இதே வைஃபை நெட்வொர்க்கில், இதே ரூமில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய மல்டிபிள் டிவைஸ், ஃபோன், டேப்லெட், பிசிஸ் எதுவாக இருந்தாலும் சரி, சேம் நெட்வொர்க்கில் சேம் ரூமில் இருக்கும் போது ஈஸியாக அந்த டிவைஸ் எல்லாமே டிடெக்ட் ஆயிரும். ஸோ அத்தனை டிவைஸுக்கும் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போது மொபைலில் இருந்து பிசிக்கு ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் பிசியோட ஐக்கன், அந்த ஆவட்டார் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியுது இல்லையா, அதை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணும் போதே நமக்கு கீழே 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்று ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன், நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க, இல்லை ரெண்டாவது வீடியோ ஆப்ஷன் இருக்குது, அண்ட் மூணாவது ஃபைல். ஸோ உங்களுக்கு தேவையான மல்டிபிள் ஃபைல்ஸ், எந்தெந்த ஃபைல்ஸை நீங்கள் அனுப்பணுமோ தாராளமாக நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். நாம் இப்போதைக்கு கேமரா யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை டக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோம், சென்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் ஓகே கொடுக்கும் போது நமக்கு சென்ட் ஆர் கேன்சல் ஆப்ஷன் இருக்குது. சென்டன் கொடுக்கும் போது பார்த்தோம்னா பிசியில் நமக்கு வரக்கூடிய ரிசீவ் பண்ண போகிற ஃபைலை டிக்ளைன் பண்ண வேண்டாம்னா நீங்கள் டிக்ளைன் பண்ணிக்கலாம், இல்லை சேவன் கொடுத்து அந்த ஃபைலை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் அதே மாதிரி தான் பிசியிலேருந்து நீங்கள் மொபைலுக்கு ஏதாவது ஃபைல்ஸ் அனுப்பணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், மொபைலோட அந்த ஆவட்டாரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். என்ன ஃபைல், பெரிய ஃபைல்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் வைஃபை நெட்வொர்க்குங்கிறதுனால, சேம் நெட்வொர்க்குங்கிறதுனால ஈஸியாகவே நமக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ நாம் இப்போதைக்கு சின்ன சின்ன ஃபைல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம 2 ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்கலாம். ஜஸ்ட் நமக்கு சென்ட் கொடுக்கும் போது இங்கே நமக்கு பார்த்தோம்னா சேவ் பண்ணுற ஆப்ஷன் மொபைலில் பார்த்தீங்கன்னா கேட்கும். ஜஸ்ட் நம்ம சேவ் கொடுத்துட்டா போதும், நமக்கு அந்த 2 ஃபைலுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக டவுன்லோட் ஆகிடும். ஆக்சுவலாக நம்ம ரிசீவ் பண்ணது மல்டிபிள் ஃபைல்ஸுங்கிறதுனால ஜிப் ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. பட் நாம் இதை ஓப்பன் பண்ண முடியலங்கிறதுனால ப்ரௌசர்லேருந்து டேரெக்டாக கூகுள் ஃபைல்ஸ்குள்ளே போயிடலாம். அங்கே நம்மளுடைய இந்த ஷேர் ட்ராப் ஜிப் ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மல்டிபிள் ஃபைல்ஸை இங்கே நம்ம வியூ பண்ணிக்க முடியும். இல்லை ப்ரோ, அதர் நெட்வொர்க்ஸில் இருக்கக்கூடிய டிவைஸ்க்கு நம்ம ஃபைல்ஸை சென்ட் பண்ண முடியாதா? ஆக்சுவலாக மேலே பார்த்தோம்னா ப்ளஸ் ஐக்கன் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இருக்கிற டிவைஸ்க்கும் ஃபைல்ஸை ஷேர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. பட் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அன்சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது, சக்ஸஸாக இல்லை. ஸோ ஷேர் பண்ண முடியல. பட் அப்படி டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கடைசியில் நம்ம பார்ப்போம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தோம்னா ஸ்னாப் ட்ராப். எப்படி நம்ம ஷேர் ட்ராப் பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஸ்னாப் ட்ராப். இன்னும் சொல்ல போனோம்னா ஷேர் ட்ராப் தான் நம்ம சர்ச் பண்ணி வந்திருக்கிறோம், ஆனால் அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஸ்னாப் ட்ராப்பும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். பட் ஸ்னாப் ட்ராப்பில் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகம். ஜஸ்ட் நம்ம ஸ்னாப் ட்ராப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் உங்கள் மொபைல் டிவைஸ்லையும் நீங்கள் ஸ்னாப் ட்ராப் ஓப்பன் பண்ணும்போது சேம் வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கும் போது பார்த்தோம்னா நம்மளுடைய டிவைஸ் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆயிரும். பட் ஸ்னாப் ட்ராப்பில் நமக்கு அந்த ஷார்ட்கட் இன்ஸ்டலேஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்கேஸ் தேவைன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா அதே ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கேயும் சேம் ப்ராசஸ் தான். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிவைஸோட ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சென்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ஓகே கொடுக்கும் போது, ஓப்பன் பண்ணும் போது நமக்கு இங்கே பார்த்தோம்னா ப்ரிவியூவோட பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுடைய மொபைல் டிவைஸில் ப்ரிவியூவோட பார்த்தீங்கன்னா வரும். இக்னோர் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம், இல்லை சேவ் பண்ணுறதா இருந்தால் இங்கே நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை மொபைலிருந்து நீங்கள் பிசிக்கு அனுப்ப போகிறீங்க, ஐ மீன் அடுத்த டிவைஸ்க்கு, வேறு ஒரு டிவைஸ்க்கு, ஆப்போசிட் டிவைஸ்க்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சேம் டிவைஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆர் எனி ஃபைல்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், சென்ட் பண்ணிக்க முடியும்.
ஸோ சேம் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிற டிவைஸ்க்கு ஃபைல்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுறதை தாண்டி அந்த டிவைஸ்க்கு நீங்கள் மெசேஜும் சென்ட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள், ரைட் கிளிக் டு சென்ட் மெசேஜ். நீங்கள் அந்த ஐக்கன் மேலே, அந்த ஆவட்டார் மேலே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா சென்ட் மெசேஜ் ஆப்ஷன் உண்டு. ஜஸ்ட் நீங்கள் ஹாய் உங்களுக்கு தேவையான மெசேஜை நீங்கள் சென்ட் பண்ணும் போது அண்ட் அந்த நீங்கள் சென்ட் பண்ணுற டிவைஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் பக்காவாக அங்கே பார்த்தீங்கன்னா வந்துடும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது லிங்க்லாம் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க, லிங்க் அனுப்புறீங்கன்னா தாராளமாக நீங்கள் லிங்க் அனுப்பலாம். காரணம் இங்கே நமக்கு காப்பி ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஈஸியாக இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதை காப்பி பண்ணி ஃபர்தர் யூஸுக்கு நீங்கள் கொண்டு போக முடியும். பட் இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 2 ஆப்ஷனுமே சேம் லோக்கல் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய டிவைசஸ்க்கு தான் நீங்கள் ஃபைல்ஸை ஷேர் பண்ண முடியும். இல்லை ப்ரோ, எனக்கு சேம் நெட்வொர்க்லாம் கிடையாது, டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய டிவைஸ்க்கு நீங்கள் என்ன பண்ண விரும்புகிறீங்க, ஷேர் பண்ண விரும்புகிறீங்க ஃபைல்ஸ் அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசரில் இருக்கக்கூடிய ட்ராப் ஆப்ஷனை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போது பிசியிலேருந்து மொபைலுக்கோ இல்லை மொபைலிருந்து பிசிக்கோ இல்லை மற்ற எந்த டிவைஸ்க்கு நீங்கள் ஃபைல்ஸை ஷேர் பண்ண போகிறீங்கனாலும் 2 ரிக்குவயர்மெண்ட் தான். ஒன்று, அந்த டிவைஸில் நமக்கு பிங் ப்ரௌசர் இருக்கணும். 2வது, சேம் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணியிருக்கணும், சேம் ஐடி பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணியிருக்கணும். உதாரணத்துக்கு பிசியில் நாம் பிங் ப்ரௌசர் வச்சுருக்கிறோம் அண்ட் இதில் பார்த்தோம்னா ஒரு அவுட்லுக் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா லாகின்ல இருக்கு இல்லையா, இதே பிங் ப்ரௌசர் நமக்கு மொபைல்லையும் இருக்கணும், டேப்லெட் பிசிலையும் பார்த்தீங்கன்னா இருக்கணும் அண்ட் இதே ஐடி பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி இருக்கணும். அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் நமக்கு சேம் வைஃபை நெட்வொர்க், சேம் நெட்வொர்க், லோக்கல் நெட்வொர்க் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு மொபைலில் இருக்கக்கூடிய வைஃபையை நம்ம டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம சேம் நெட்வொர்க்லேயே பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகே, மொபைல் நெட்வொர்க் தான் இருக்குது அண்ட் பிசி வைஃபையில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்கு. ஜஸ்ட் நம்ம மொபைலில் போயிட்டு என்ன பண்ணிடலாம், ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். அங்கே நமக்கு ட்ராப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் நம்ம ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி மெசேஜ் வேணுன்னா மெசேஜ் நீங்கள் அனுப்பிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான மெசேஜ் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ மெசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், ரிசீவ் ஆயிரும். மற்றபடி ஃபைல்ஸ் நீங்கள் சென்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாம் இப்போதைக்கு கேமராவில் ஒரு கேப்சர் பண்ணி ஒரு இமேஜை ஓகே கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், சென்ட் பண்ணுறேன். ஸோ லோக்கல் நெட்வொர்க்கில் இருந்தால் இங்கே நம்ம சென்ட் பண்ணுறோம். பட் அங்கே நம்ம என்ன பண்ணுவோம், வைஃபைல தான் கனெக்ட் ஆகிருக்கு பிசி. பட் அங்கேயும் இந்த ஃபைல் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இல்லை நம்ம பிசியிலேருந்து நீங்கள் மொபைல் டிவைஸ்க்கு அனுப்ப போகிறீங்க, இந்த ஐடி லாகின் பண்ணியிருக்கிற எந்த டிவைஸ்க்கு அனுப்ப போகிறீங்கனாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான எந்த இமேஜும் இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், சென்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம இதை எங்கேருந்து எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். காரணம் இது இமெயில் ஐடி ஆக்சஸில் இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ அப்போது 3 விதமான ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்குறோம், ஷேர் ட்ராப், ஸ்னாப் ட்ராப் அண்ட் பிங் ட்ராப். ஸோ எந்த ட்ராப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.